வணக்கங்க, நான் உங்க சமையல்காரர் பொண்ணு. இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போறது கிறிஸ்பியான பொல்லங்காய் சில்லி. ரொம்ப ஈஸியா செஞ்சிரலாங்க. ரொம்ப டிஃபரெண்டா இருக்கும். இங்க பாத்தீங்கன்னா நல்லா கிறிஸ்பியா இருக்கும். பொல்லங்காய் சாப்பிடாதவங்க கூட விரும்பி சாப்பிடுவாங்க. வாங்க இது எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். பொல்லங்காய் சில்லி செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் இதுதாங்க. நான் ஒரு பொல்லங்காவை நல்லா நீள நீளமா இப்படி கட் பண்ணி வச்சிருக்கேங்க. இது 1 டீஸ்பூனுக்கு அரிசி மாவுங்க. இது 1/2 டீஸ்பூனுக்கு மைதா மாவுங்க. இது 1 டீஸ்பூனுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவுங்க. இது வந்து 2 டீஸ்பூனுக்கு பொட்டுக்கல்லையை நல்லா அரைச்சி வச்சிருக்கேன். இது நல்ல மாவு இல்லைங்க, நம்ம சட்னிக்கு போடுறோம் இல்லைங்களா பொட்டுக்கல்ல, அதில் வந்து நான் மிக்சியில் போட்டு நல்லா அடித்து வச்சுருக்கேங்க. தேவையான அளவு உப்பு. இது வந்து 1/2 டீஸ்பூனுக்கு கரம் மசாலாங்க. இது வந்து 1 டீஸ்பூனுக்கு மிளகாத்தூளுங்க காரத்துக்காக. உங்கள்கிட்ட இந்த கரம் மசாலா இல்லாட்டி நீங்கள் சிக்கன் மசாலா கூட போட்டுக்கலாம். இது தவிர பொரிக்கிறதுக்கு கொஞ்சம் எண்ணெய்ங்க. இவ்வளோதாங்க தேவையான பொருட்கள். இப்போ இது எல்லாத்தையும் ஒரு மிக்சிங் பவுலில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. இப்போ எல்லாத்தையும் போட்டுங்க. இப்போ இதை ஒரு வரன்னு ஒரு பிரட்டிக்கலாங்க. அதுக்கப்புறம் தண்ணி தொளிச்சிக்கலாங்க. இப்போ இது நல்லா வரன்னு பிணைஞ்சிட்டேங்க. இப்போ இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா பிணைஞ்சிக்கலாங்க. நீங்கள் மிளகா பொடி நல்லா சிகப்பு கலராக போட்டிங்கன்னா நல்லா கலர் வரும். நீங்கள் ஆர்டிஃபிஷியல் கலர் எதுவுமே போட வேண்டியதில்லை. கொஞ்சம் லைட்டாக தண்ணி ஊற்றி பிணைஞ்சிக்கலாங்க. இப்போ அது நல்லா பிணைஞ்சாச்சுங்க. உங்களுக்கு கொஞ்சம் மாவு பத்தாத மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் அந்த பொட்டுக்கடலை மாவு அரைச்சது இருக்கு இல்லைங்களா, அதை கொஞ்சம் நீங்கள் கலந்துக்கலாம். எனக்கு வந்து இந்த கன்சிஸ்டன்சியே போதும், அதனால் நான் இதுக்கு மேலே மாவு கலக்கலைங்க. இப்போ இதை நம்ம பொரிச்சு எடுத்துடலாம். இப்போ எண்ணெய் சூடாயிருச்சுங்க. பொல்லங்காய் சில்லி போட்டுடலாங்க. இப்படி ஒன்று ஒன்று உதித்து விட்ட மாதிரி போடுங்க. போதுங்க, இது நல்லா வேகட்டு. அதுக்கப்புறம் இன்னொரு அடசல் போட்டுக்கலாம். இது நல்லா வேகட்டுங்க. அதுக்கப்புறம் திருப்பி விட்டுக்கலாம். இப்போ அந்த பொல்லங்காய் நல்லா வெந்துருச்சுங்க. எடுத்துடலாம். ஒரு 3 நிமிஷம் ஆகும் நல்லா வேகிறதுக்குங்க. ஏன்னா அது வேகாமல் இருந்துச்சுன்னா சாப்பிடும்போது அது பொல்லங்காயோட வாசம் அடிக்கும். நிறைய பேர் சாப்பிட மாட்டாங்க. அதனால நல்லா வெந்ததுக்கப்புறம் எடுங்க. இதுக்கு பொல்லங்காய் போடும்போது ரொம்ப முத்தின பொல்லங்காய் போடாதீங்க. கொஞ்சம் இலசான பொல்லங்காய் போடுங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், சாஃப்டாக கிடைக்கும் உங்களுக்கு. அவ்வளோதாங்க, சூப்பரான சுவையான பொல்லங்காய் சில்லி ரெடி ஆயிடுச்சுங்க. ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். எல்லாரும் விரும்பி சாப்பிடுவாங்க. பொல்லங்காய் பிடிக்காதவங்க கூட இது நல்லா இருக்குன்னு சொல்லி சாப்பிடுவாங்க. இதை நீங்கள் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு உங்கள் கமெண்ட்ஸ் எனக்கு போஸ்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் இன்னொரு சூப்பரான வீடியோவோட உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூங்க.